வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையிலே தண்ணி வந்துடும். தண்ணி வரும்போது துணியெல்லாம் துவைச்சி போடலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து அலசி துவைச்சிட்ருக்கேன். இன்றைக்கின்னு பார்த்து சிலிண்டரும் இல்லை, காலி ஆகிடுச்சு. இன்னுமே வந்துட்டு வாங்கலை. சரி, அடுப்புக்கும் குச்சி இல்லை. அதனால் விறகு வந்துட்டு பெரிய கட்டையை எடுத்து வச்சு சுற்றி வச்சு பொழந்துட்டுருக்கேன். அது பொழக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சிங்க. பொழந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து காட்டுக்கு வந்துட்டோம். காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பைத்தனத்து இருந்துச்சு. சரி, பைத்தனத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குமே லீவ் இருந்துச்சு. வாங்கப்பா போகலான்னு சொல்லி பசங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். லீவ் டைம் எல்லாம் பசங்களை நான் வீட்டிலேயே விடுறதில்ல. நான் எங்கே போகிறேனோ அங்கேயே கூட்டிகிட்டே போயிடுவேன். வந்து அவங்களும் என் கூட செய்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வேலைகளையே அவங்களும் கற்றுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருந்த அந்த கதையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவேன். நான் என்ன பண்ணினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு படிப்பு மட்டுமே இருக்கக்கூடாது, காட்டு வேலையும் செய்யணும், வீட்டு வேலையும் செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். உளுந்த நெத்து பைத்த நெத்துலாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்தால் பசங்க ஏதாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே உளுந்து விதைக்கிறப்பயே ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ கடல வாங்கிட்டு வந்து உளுத்தங்காட்டுக்குள்ளேயே நாங்கள் விதைச்சிருந்தோம். அது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. என் பையன் பிடுங்கிட்டு வந்து காமிச்சான், சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உளுத்த நெத்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். வீட்டுக்கு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே வந்துட்டு ஓடை இருந்துச்சு. அந்த ஓடையில் வந்துட்டு நிறைய நத்தை இருந்துச்சு. சஞ்சய் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், சஞ்சப்பா எனக்கு நத்தை வேணும்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா இறங்கி கடகடன்னு எல்லா நத்தையுமே பிடிச்சி கொடுத்துட்டாரு. அந்த நத்தையோட சவுண்டு வந்துட்டு கலகலன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சவுண்டு. அவ்வளோ நத்தை கொடுத்துருந்தாரு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு நத்தை சாப்பிட்டு. ஆனால் இப்போ தான் இவ்வளோ நத்தையே நான் பார்க்குறேனே. கூடவே வந்து நண்டுமே பிடிச்சிருந்தாரு. அந்த நண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்து நண்டு ரசம் வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். என் வீட்டுக்காரருக்குமே லைட்டாக சளி இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்த சளிக்கேற்ற ஒரு நண்டு ரசம் வச்சு கொடு அப்படின்னு சொன்னார். நல்லா செம்மையாக வை அப்படின்னு சொன்னார் என் வீட்டுக்காரரு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன மாதிரியே போயிட்டு நண்டு ரசத்துக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். வெங்காயம், தக்காளி, புளி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் வந்து எப்படி ரசம் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை நல்லா கையாலே மசிக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு அதுக்குள்ளே போட்டு கை வச்சு மசுக்குவேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு கடகடன்னு நல்லா வந்து கையை வச்சு மசிக்கிடுவேன். ஏன்னா கையால் கசக்கி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கும் போதே வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு அரிசி அலசி அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம அந்த ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம வந்துட்டு க்ளீனாக ரெடி பண்ணி வச்சிடணும். நண்டைப்புடி காலை ஓடி சீக்கிரம் ரசம் வை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நண்டு இல்லையா, டக்கு டக்குன்னு செய்யணும். அதில் நம்ம வந்துட்டு லேட் பண்ணாலே அந்த ரசம் வந்துட்டு நல்லாவே இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா கடகடன்னு நண்டுக்கு வந்து எல்லா ரசத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் வந்துட்டு போய் சட்டியை வச்சு நான் இன்றைக்கி வந்து சட்டியில் தான் வைக்க போகிறேன், மண் சட்டியில். ஆனால் மண் சட்டியில் வச்ச ரசம் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரசம். வீட்டுக்காரெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கு அல்மி ரசம் அப்படின்னு சொன்னார். மண் சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நண்டு அதுக்கு வச்சுருந்த மசாலா தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு மூடிடணும். அந்த கேப்லேயே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு நண்டு அது கொதிக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா நண்டை வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு நம்ம அந்த கையை காலை எல்லாத்தையும் உடச்சி போட்டு அம்மியில் வச்சு இடிக்கணும். அம்மி உரலெல்லாம் இருக்குது. ஆனால் யூஸ் ஆகாமல் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இப்போ அதிலலாம் செய்யலை. வீட்டிலே வந்துட்டு ஒரு குழுக்கள் இருந்துச்சு. அதை தான் எடுத்து வச்சு நங்குன்னு குத்துறேன். ஆனால் வந்துட்டு அது மழியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அதை சும்மா லைட்டாக ஒரு ஓட்டுனேன். அவ்வளோதான், எல்லாம் அரைஞ்சிச்சு. அப்படியே ஒரே தண்ணியாக தான் அதை வடிகட்டி அந்த சாரை வந்து வடிகட்டி நம்ம இந்த ரசத்தில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து பார்த்தா நண்டு ரசம் செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆவி பறக்க பறக்க சாப்பாடு போட்டு அதில் நண்டு ரசத்தை ஊற்றி வீட்டுக்காரருக்கு கொடுத்தேன். அவர் குடிக்கிறதுக்குமே நண்டு ரசம் கொடுத்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.